வந்துட்டலாமா? இங்க பாருங்க, நான் தொப்ப தெரியுதுண்ணா. என்ன கலர் இங்க பாருங்க, நேர நேர பாருங்க, இங்க பாருங்க, நேர கட்சி யாருக்கு பிடிக்கும்? நான் கட்சின்னு வச்சிருக்கோம்ல, நேர நேர அண்ணா இங்க பாருங்க, முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காங்க. நேர நேர பாருங்க, சென்டர் பாருங்க, அண்ணா இங்க பாருங்க, இங்க இங்க பாருங்க அண்ணா, அப்படியே அங்க இருந்து அப்படியே பாத்துங்க அண்ணா, இங்க பாருங்க அண்ணா, நேர நேர ஸ்ட்ரைட் அந்த பென்ல எத்தனை சைன் போட்டுக்கிறீங்க? அந்த பேனால எத்தனை சைன் போட்டுருப்பீங்க? எனக்கு வந்து அதிகமா என்ன தெரியாது, என் பேச்சுக்கும் என் கைக்கு மட்டும் தான் போட தெரியும். அதே கொஞ்சம் கொலக்க மலக்க தான் இருக்கும். நான் உங்க பென்ல நிறைய சைன் போட்டுன்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். உங்க பேனால என்ன பேனால சைன் என்ன செய்யணும்? கையெழுத்து பேனா அவங்க அங்க வரீங்களா? அங்கெல்லாம் வரல, நேரா ஒரே ஒரு போட்டோ கொஞ்சம் வரலாம். அண்ணா இங்கனா அண்ணா அப்புறம் பாருங்க அண்ணா, அப்படி இங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்க இங்க அண்ணா, நேரா நேரா அண்ணா இங்க இங்க ஓகே சார். வாங்க சார். சார் இங்க அண்ணே, சார் இங்க வாங்க. சரிங்க பாருங்க. சைடு சைடு சார் இங்கே பாருங்க சார். எல்லாரும் லுக்கு மட்டும் கொடுத்துருக்கு சார். லுக்கு கொடுத்துருக்கேன் சார். அண்ணா இங்கே பாருங்க, சார் சார் சென்டர் வந்து சார். சார் சார் ரைட் சார், ரைட்ல இருந்து போயிடலாம் சார். சார் சரிங்க சார். சார் இந்த பக்கம் சார். சார் இந்த பக்கம் சார். நான் அப்படியே வந்துட்டோம். சார் லுக் சார். சார் லுக் ஸ்ட்ரைட் சார். சரிங்க சார். சார் 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 இந்த பக்கம் சார். சார் அப்படியே சார். ஓகே 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 சார். ஓகே ஓகே கம் கம். ஹாய் வா. ஆக்சிஜன் டீசல் காஸ்ட்லாம் போட்டு வந்துட்டீங்க. பின்னாடி போயிடலாம் மாமா. பின்னாடி பின்னாடி இதுக்கு மேல பணம் சொல்லி தான் உட்காரணும். பின்னாடி 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 வாங்க. நான் ஒயிட்ல வரேன். பின்னாடி பின்னாடி கொஞ்சம் மொபைல் வாடா டேய், வாடா நின்னா சரி பாப்பியா. பின்னாடி வாங்க பாஸ் பாஸ். ஆமா டேய் பின்னாடி பின்னாடி. ஓகே இந்த பாருங்க, இங்க பாருங்க. சென்டர் சென்டர் சென்டர். சார்பாக 2K லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விஜய் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இந்த விழாவில் கதாநாயகனான ஜாகூர் இருந்தாலும் கதாநாயகர் இருந்தாலும் இன்னும் உள்ள புலன் விழாவின் நாயகர்கள் புரஸ்காரர்கள் விழா நாயகர்கள் அவங்களுக்கு நடத்தப்படுற ஃபங்க்ஷன். இது இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் நன்றியான வணக்கத்தை இது வரவேற்பு தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல பேச முன்னாலும் இருக்க மீடியாஸ்
நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் இன்னும் இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு 2K ஸ்டூடியோஸ் எல்லாம் நிலையா இந்த படத்துக்கு வந்திருக்காரு ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன ஸ்பாப் இருக்கும். ஆனால் எதுவுமே வந்து படத்துக்கு ப்ரெஸ் பண்ண போன கிடையாது. அதுக்கு வந்திருக்க காரணம் என்னன்னா அந்த பெரிய டைரக்டர் சுஷீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியா படங்களோட நல்ல டைரக்டர் சுஷீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மணப்பாறை அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. ஏன் நான் கலைச்சல் கூப்பிட்டு உடனே போயிருக்கேன்னா முதலாக அறிமுகம் நம்ம அந்த படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அந்த கலைச்சல் அவர்களுக்கு ஒரு பைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய 38 நண்பர் அவருடைய அழைப்பின் தான் இந்த படத்தை கலந்துக்கிட்டேன். கலந்து ரொம்ப சந்தோஷம். சுஷீந்திரன் சாரும் ஏற்கனவே நம்ம மாறி ராஜநாசியை பார்க்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர். இன்னைக்கு வந்து எல்லார் வாயிலும் முன்னுக்கிற சினிமாவுடைய வார்த்தை 2K சொல்றாங்க. லவ் ஸ்டோரிங்கிறது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலங்கள் அந்த காலங்கள இனிமே வரப்போற காலம் லவ் ஸ்டோரி நிற்கும். காதல்ங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத பண்றோம். அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டா சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கிற காலகட்டம் தான் சினிமா. ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கேப் பண்ணோம் லவ் ஸ்டோரி தான். ஆனா எல்லாரும் புலவர வார்த்தை சொல்றது 2K லவ் ஸ்டோரிங்கும் போது ஈஸியா மக்களுக்கு புரியும், பார்க்க ஒரு ஆர்வம் வரும். எனக்கு பாட்டு போட்டு காமிச்சாங்க. அது இன்னைக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், விமான் சார் எல்லாம் அருமையா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஸ்ரீதரன் சார் லவ் ஸ்டோரியில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கு. மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும் இன்றோடு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளிமாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகை சொல்லுவாங்க. நீங்க சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. நீங்க சொல்லிருக்கீங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு கேட்கிறீங்க. சொல்லுங்க இது அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் சொன்னா டக்கு 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 சொல்லி உடனே விமர்சனம் ஊத்துறாங்க. அதனால மக்கள் அதுலயே தெரிஞ்சுக்காங்க படம் நல்லாக்குமா அப்படின்னு. ஆனா எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம். ரியல் சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட், சீரியஸ் சப்ஜெக்ட், லவ் ஸ்டோரி இன்னைக்கு சொல்லியாது. அது புதுவிதமா ஆக்கிருக்காங்க. நிச்சயமா காதல் கிடைச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமா அமையும். இதை விட இந்த நேரத்துல வந்து அந்த காலம் சொல்லுவாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு. இந்த படம் ஏ சென்டர் சூப்பரா போச்சு. பிஎன்சி அருமையா போகும், ஏ சென்டர் போகிறாங்க. அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்ற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஏ ப்ரொடக்ஷன், பி ப்ரொடக்ஷன், சி ப்ரொடக்ஷன். ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து எதுவும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் போறாங்க. அந்த படம் ஓட போக ஒரு நிமிஷம் காசு அள்ளிப்பாங்க. ஆனால் அதுக்கு பி நடுத்தர தயாரிப்பாளர்கள், அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படத்தை பெரிய விஷயம். அந்த வகையில இந்த புதுமங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விஜய் சுப்பிரமணியனை நான் மனதார பாராட்டுகின்றேன். இது போல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும். படத்தை நல்ல படத்தை நல்ல டைரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பா படம் ஓடாம இல்ல. சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க. இன்னைக்கு பொழுதுபோக்கும் சினிமா தான். அந்த சினிமால பொழுதுபோக்கா இருக்கும். லவ், ரொமான்ஸ், காமெடி, ஃபைட்டு, பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெழுகுனா கண்டிப்பா படம் சக்சஸ் ஆகும். அதுல வந்து உண்மையிலே சார் பெரிய ஒரு கில்லாடி, ஒரு கிரியேட்டா ஒரு நல்ல ஒரு கேரண்டியா பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியா பண்ண டைரக்டர் சார். அவரு படம் இந்த போல 2K லவ்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் வச்சிருப்பாரு. நீங்களும் நல்லபடியா கொஞ்சம் சேர்க்கணும். நல்லா தான் போட்டி இருந்தாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ற மாதிரி சொல்லி போனாங்க. புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நானும் எல்லாருடையும் புதுமுகம் வந்தவன் தான். அதனால புதுமுக வாழ்த்துக்கள். அனைவரும் கூட எல்லாருமே மறுபடியும் ஜெயபிரகாஷ் நான் படம் பார்த்துருக்கேன். அப்ப என் படம் எப்படியாவது ஒரு படம் தர போனாம்னு மனசுக்கு என்ன சேக முடியாது. நீங்க கூட சாமி பண்ணிருக்காங்க. இதை பார்த்து சொல்ல அதோட கொஞ்சம் ஃபேமிலியா வந்து மாநிலம் தெரிய ஆரம்பிச்சில்லை. 2K தெரியல. அதுல வந்து ஃபேமிலி அந்த படத்துல அவங்க உணவு சொல்லும் போது பேர் என்ன நம்ம பேர் சொல்றது பார்த்தா அவங்க பார்த்தா மறைக்கிறாங்க. ஆளு தெரியல மாறிட்டாங்க. முடியல குறிச்சு போகணும் தெரியல. ஆமா சார் அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். படம் பார்த்துருக்கேன். அவர் மெயினாக என்னுடைய சப்ஜெக்ட்ல ஒரு கேரக்டர் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு நான் மூவ் பண்ண முடியல. அது மாதிரி எடுத்து நடிக்கிற எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும். அது எல்லா டெக்னீஷியும் அருமையா பிடிக்கும். படம் வரணும். இன்னும் சொல்ல போனா இந்த படம் அறிமுகமான கதாநாயகர்கள் படம் அவர் இயக்கணும் படம் பண்ணணும். அது மாதிரி சுஷீந்திரன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் 100 ரூபா போட்டா 50 ரூபா லாபம் வேண்டாம், 30 ரூபா போதும், 20 ரூபா போதும். அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாரு. திரைப்படத்துறை மிக பிரமாதமா இருக்க வேண்டும். அனைவரும்
திரைப்படத்தை தயாரிக்கிற எண்ணம், அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும். ஏன்னா இடத்தை எடுத்தா போன வருஷம் இல்லாம ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் 30 days மேக்சிமம் அவ்வளவுதான். நான் படத்தை கணக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒவ்வொரு இந்தியா பிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க. ஒன்பது பண்ண மாட்டாங்க. இப்ப கூட கீப் பண்றதுனால சிப் வச்சுனால ஒதுக்கவே இருப்பாங்க. ஆனா 30 daysக்குள்ள அதுக்கு மேல ஒரு படத்தை பண்ணி அதுக்கு தூக்கி லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்து கொடுத்திருக்க மாதிரி எப்படி நம்முடைய சகோதரர் அன்றைய டைரக்டர் சுதீரன் சாருக்கு வாக்குகளை கூறி தயாரிப்பாளருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் வர வேண்டும், திறந்து பேரல போக வேண்டும். மென்மல் படங்கள் புக்காக கண்டிப்பாக வந்தப்படாது. நிச்சயமா நல்லா இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருக்கக்கூடிய அனைத்து பதிவாளர்களுக்கும் மூலங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி வருகின்றேன். நன்றி, வணக்கம். கரகாட்டக்காரனோட லவ்வுக்கும் 2K லவ் தொகுத்து வழங்கிய தெய்வம் சைலண்டா சொல்லிருந்தோம். லவ்வுக்கும் 2K லவ்வுக்கும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க இல்லைங்க, அவங்க பதட்டமா இருக்காரு சதீஷ். வாங்க வாங்க சார், வாங்க சார், கீழே லான்ச் பண்ணிடுவோம். சினிமா காதல் காமம் எல்லாம் ஒரே மாறாது. அது சினிமா மானுஷியா சொல்றான். சினிமா தான் இருக்கு. அதனால எல்லாம் சும்மா ஸ்டைலிஷ் அப்போ வந்தது. அந்த காலத்திலேயே எல்லா படம், புராண படம் வந்து, காமெடி படம் வந்தது, படம் வந்து, ஆக்ஷன் படம் வந்துச்சு, லவ் படம் வந்துச்சு. எல்லாமே இல்லாம இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு கேரி பண்ணாங்க. அதனால எந்த படம் இல்ல. சினிமா சினிமா என்ன ஆரோக்கியம் சினிமாவில் இருக்கணும். ஓப்படி டைட்டில் பாட்டு, காமெடி, ஒரு ரொமான்ஸ் பாட்டு, காதல் பாட்டு, இன்ட்ரோல், ஒரு நல்ல கிளைமேக்ஸ் படத்தை முடிச்சா போதும். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். அதுக்கப்புறம் நீங்க பதிகாரம் போது இன்னும் பெருசா வாய்ப்பு இருக்கு. போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம படம் வந்தாலே போதும். வரணும், படம் ஓடணும், மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. மாட்டுக்கத்தில்லை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஹீரோ வந்து